பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸ் கை வெட்டுவது எப்படி என்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு துணியை இப்படி ரெண்டாக மடக்கி போட்டுருவோம். முழு துணியை ரெண்டாக மடக்கி போட்டுட்டு அதையே திருப்பி நம்ம இந்த மோல்டிங் பக்கத்தை வந்து திருப்பி ரெண்டாக மடக்கி போட்டுறணும். மொத்தம் 4 பீஸ் வந்துடும். இங்கிட்டு இதில் 2 இதில் 2 4 பீஸ் வந்துடும். இதில் வந்தோடனே இதுலேருந்து 1.5 இன்ச்சு எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இது எதுக்குன்னா இந்த கை வந்து மடக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சின்ன மடிப்பு மடக்க, அதை விட பெரிய மடிப்புக்கு இந்த இது 1.5 இன்ச்சு வந்து மடக்கிறதுக்கு மொத்தம். அதுலேருந்து இப்போ நம்ம ப்ளவுஸ் கை எவ்வளோ உயரமோ அவங்கவுங்க ப்ளவுஸ் கையிலேருந்து அளவு எடுக்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து நம்ம முனியில் இப்படி வச்சு டேப் வச்சுட்டு இந்த தையல் அளவு இப்போ 5.5 இன்ச்சு இருக்குது. 5.5 இன்ச்சுன்னா இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல் தும்போடு சேர்த்து அளந்துக்கிடணும். இது ஒரு 5.5, இது ஒரு 1/2 இன்ச்சு கூட எடுத்து 6 இன்ச்சு இப்படி போட்டுக்கிடணும். போட்டுட்டு அதே இது கையில் பின் போர்ஷன் அக்குள் சைடு பின்னாடி வந்து எவ்வளோ உயரம் வருதுன்னு பார்த்துக்கிடணும். 2.5 இன்ச்சு வருது. 2.5ன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கிடணும். அப்போ இந்த கையோடைய அகலம் எவ்வளோன்னு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த மார்க்லேருந்து 2.5 பார்த்தோம். அந்த 2.5லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 3, இந்த 3ல் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் கையில் இந்த அக்குள் பக்கத்து லாஸ்ட்டில் இருக்கிற இந்த தையல்லேருந்து இப்படி மடக்கி இப்படி வச்சு அளந்து பார்க்கணும். நம்மளுடைய அளவு இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அப்போ இதிலேருந்து இப்படியே மார்க் பண்ணி இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த இதில் இதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவு. இங்கே வந்து அக்குள் தையலை போட்டுக்கிடணும். இதுலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸாக நம்ம கை தைக்கிற அளவுக்கு வெட்டிக்கிட வேண்டியதான். இந்த கையில் ஒரு டாப் தையல் வெட்டிக்கிட வேண்டியதான். வெட்டிட்டு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு 1.25 இன்ச்சு இதில் 1.25 இன்ச்சுக்கு இங்கேருந்து இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த புள்ளியிலேருந்து இப்படியே கொண்டு வளைச்சி இந்த நம்ம டாப் தையல் வெட்டியிருக்கோம்னா அதுலேருந்து அப்படியே கிராஸாக வெட்டி எடுக்கணும். கொஞ்சம் இந்த கிராஸாக வெட்டின துணி வந்து எப்பயுமே ப்ளவுஸில் முன்பக்கட்டு வர்ற மாதிரி தைச்சிக்கிடணும். இது இதில் சில பேருக்கு அடையாளம் தெரியலன்னா இங்கே ஒரு டாப் தையல் வெட்டிக்கலாம். இது வந்து எப்பயுமே ப்ளவுஸில் முன்னாடி வச்சு தைக்கிற மாதிரி தைச்சிக்கிடணும். அதுக்கு தான் இந்த தோண்டி வெட்டுறது. இப்போ ப்ளவுஸ் கை ரெடி.